ஜனநாயகன் படத்துல வந்துட்டு ஆர்மி சம்பந்தப்பட்ட சில ரகசியங்களை கூட வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா? இல்ல நிஜமா? அதுவும் உண்மைதாங்க. இவன் டைரக்டர் கிட்ட ஒரு விஷயம், நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ஆமா, அணு ஆயுதம் எங்க இருக்குது, எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருக்குது அப்படிங்கறத அந்த மேப்பை விரிச்சு வச்சு காட்டிவிட்டான். புரியுதுங்களா? இப்ப கல்பாக்கம் அணு மின் நிலையம் இருக்கு இல்லையா, அதுல என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அது உள்ளார என்ன நடக்குதுங்க டைரக்டர் காட்டிவிட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ளாரையும் என்ன நடக்குதுன்னு காட்டினா, பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சாங்கல்ல, வெடிக்கிறதுக்கு முன்னாலே இங்க வச்சு நாங்க வெடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா உலக நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்கோம்? விட்டுருப்பாங்களா? சில விஷயங்கள ரகசியமா வச்சு வெடிக்கணும் இல்லையா, அது மாதிரி ரகசியத்தை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த படத்துல எல்லாத்தையும் காட்டி விட்டாங்க. அதாவது உண்மை சம்பவங்களை தழுவிய படம் அப்படி இருந்தா நம்ம ஜனநாயகனை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஐயோ, முழுக்க உண்மைதான். ஆமா, உண்மையை சொல்லலாமா படத்துல போய்? படங்கிறது ஒரு பொய் பிம்பத்தை தான் கட்டமைக்கணும். புரியுதுங்களா? இப்ப எங்க தலைவர் எத்தனையோ படத்துல நல்லது பண்றது மாதிரி நடிச்சாரு, அவ்வளவுதான், அத்தோட முடிச்சிடணும். எங்கேயாவது நல்லது செஞ்சா? யாருக்காவது நல்லது செஞ்சிருக்காரா? இல்ல, நடிக்கணும், நடிப்போட வச்சுக்கணும். அது மாதிரி இந்த டைரக்டர் எல்லாம் ஐயோ, படத்தை படமா பார்க்க மாட்டேங்கிறாங்க, உண்மையா இருக்குது, உண்மையா எடுக்கணும்னு பாக்குறானுங்க. என்னத்த சொல்றது? இந்த உண்மையா இருக்கிறதுனால தான் போய் சென்சார்ல படம் உட்காந்துருச்சோ.